ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. பிரதமையில் ருதுவானால் ருதுவான பெண்கள் ஆலயங்களில் நடக்கும் விளக்கு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். விளக்கு பூஜைக்கு நெய்தானம் செய்தால் கஷ்டம் குறையும். சதுர்த்தியில் ருதுவானால் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபாடு செய்ய வேண்டும். கெட்ட பெயர் நீங்கும், புத்திர பாக்கியம் உண்டாகும். ஷஷ்டியில் ருதுவானால் முருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் அபிஷேகம் செய்து வர துன்பங்கள் நீங்கும், கண்டங்களும் விலகி சுக போகங்கள் உண்டாகும். அஷ்டமி திதியில் ருதுவானால் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும், வாழ்க்கை சிறப்புறும். துவாதசி திதியில் ருதுவானால் வெங்கடேச பெருமானை வழிபட்டு வர வேண்டும், நற்குணவதி என்ற பெயர் கிடைக்கும். சதுர்த்தி திதியில் ருதுவானால் சதுர்த்தி திதியில் விரதமிருந்து சிவனை வழிபாடு செய்யவும் சோதனைகள் விலகி நன்மைகள் கிடைக்கும். பௌர்ணமி திதியில் ருதுவானால் பௌர்ணமி அன்று பௌர்ணமி விரதம் இருந்து அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை செய்ய வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும். அமாவாசை திதியில் ருதுவானால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீராடி கடவுளை வழிபட தரித்திரம் நீங்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.